வருகின்ற 16ஆம் தேதியன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பரப்புரை நடைபெறுகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சிக்காக இந்த இடத்தை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இங்கே பார்வையிட்டிருக்கிறார்கள். சில விதிமுறைகளை எங்களுக்கு கடிதங்களாக வழங்கியிருக்கிறார்கள். அதை உடனடியாக அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். எங்களை பொறுத்தவரையிலும் ரோட் ஷோ என்று சொல்வார்கள் கரூர் விதியாக. அதற்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலம் டோல்கேட்டுக்கு அருகாமையில் இருக்கிற இந்த இடத்தில் மொத்தம் 19 ஏக்கர் இங்கே இருக்கிறது. இந்த நிலத்தில் இன்றைக்கு இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடம் சரியான இடம் என்பதை பார்வையிட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது என்பதை கடிதங்களாக எங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற நாளைய தமிழகத்தை ஆளப்போகிற விஜய் அவர்கள் இங்கே வரவிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். இது முதலிலே தமிழ்நாட்டிலே ஒரு பொது இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்திலே நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதே மற்ற மாவட்டங்களுக்கு வழிகாட்டியாக இது அமையும். விதிமுறைகள் என்னென்ன விதிமுறைகள் கொடுத்திருக்காங்க? 84 கொடுத்திருக்காங்க. சொல்ல முடியாது. இன்னைக்கு விஜய் பேசுறப்ப தமிழ் புதுச்சேரியில வந்து போதுமான பாதுகாப்பு இதை பார்த்தா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன மாதிரி எப்படி நிகழ்ச்சி நடைபெறுகிற போதுதான் அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்பதை அன்றைக்குத்தான் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கே நான் அதற்கான பதிலை அளிக்க இயலாம். சார் இப்போ வந்து இங்க ரோட் ஷோ, அதாவது ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கு, வாகனத்தில் இன்று பேசுகிறேன். எவ்வளவு பேர் வருவாங்க? 25,000 பேர் மொத்தமா. பாண்டிச்சேரிங்கிறது என்பது சிறிய மாநிலம், அது குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்காது. பறந்து கிடக்கிற அந்த மாநிலத்தில் கேரளா, கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அந்த பார்டர்ல இருக்கிறார்கள். இது தமிழகம் அப்படி அல்ல. இல்ல, இதுல ஈரோடு மாவட்ட மக்கள் மட்டும் வருவாங்களா அல்லது மற்ற மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வருவாங்களா? அதை பத்தி எங்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாவட்டமாக நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே அந்த மாவட்டத்தை சார்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திமுக செய்தி தொடர்பாளர் இப்போ விமர்சிச்சிருக்காரு. அதாவது புதுச்சேரிக்கும் தமிழகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் முதல்வராக முடியாது, விஜய்க்கு இது தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆளுநர் வேணா ஆகலாம், ரெண்டுத்துக்கும் முதலமைச்சரான ஆக முடியாது அப்படின்னு விமர்சிச்சு. அது அவருடைய கருத்து. சார் பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா இந்த கியூஆர் கோட் முறையில வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்க? கியூஆர் கோட பாத்தீங்களா? இல்லையா? வீடியோல காட்டினீங்க? இல்ல நான் சொல்றது மட்டும் சொல்லுங்க. உங்க டிவியில என்ன வந்திருக்கு? கியூஆர் கோட காட்டிட்டு போனது காட்டினீங்களா? ஒரு 500 பேர் காட்டினாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ காட்டினீங்களான்னு கேட்டேன். டிவியில ஓடிச்சுல, நீங்களே தானே காட்டினீங்க. வரும் கூட்டத்தை அவரால் தடுக்க இயலவில்லை, கும்பல் அப்படியே சென்று கொண்டது நீங்க தானே போட்டீங்க. நான் அதுதானே பார்த்தேன். இந்த ரோஷன் போடுறீங்க. சார், டிடிவி அவர்கள் தினகரன் எதை கூட்டணி அமைய வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா உரிய மரியாதை கொடுத்த தொண்டர்கள், எங்கள் தொண்டர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து நாங்கள் கூட்டணி சேருவோம் அப்படின்னு. ஒவ்வொரு இயக்கத்திற்கும் உரிமை இருக்கிறது எங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு. இதெல்லாம் தேர்தல் நெருங்க எப்படி வகையில் கூட்டணி அமையும், எந்த வகையில ஒருவருக்கு விட்டு கொடுப்போம் என்பதெல்லாம் அன்றைக்குத்தான் தெரியும். என்டிஏ கூட்டணியில மீண்டும் டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணையறதாக சொல்லிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தைகள் வருது. ஆனா ஒரு பக்கம் ஒரு தரப்புல வந்து தாவேகால இணையறதாகவும் பேச்சுகள் வருது. அது இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க ஏதாவது பேசிட்டு இருக்கீங்களா? காலம் தான் அதற்கு பதில் சொல்லும். இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து இணைய போறாங்க. நான் சொல்லி முடித்து விட்டால் அங்கே அவர்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படும். இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கூட எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசிதான் தொடங்கியிருக்காங்க.
அதிமுகவோட வாக்குகளை பெறுவதற்காக தான் இது இன்றைக்கல்ல, முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற போதே அவருடைய வாகனத்தில் 3 படங்கள் தெளிவாக இருக்கிறது. ஒன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவருடைய திருவுருவப்படம், நம்முடைய வெற்றி நாயகன் அவருடைய திருவுருவப்படம், புரட்சித் தலைவருடைய திருவுருவப்படம், 3ம் இணைந்துதான் வாகனத்தில் மையப்பகுதியில் இருக்கிறது.